நான் கிடைக்கிறேன் ஸ்டாலின் ஐயா, நீங்க ஜி.ஆர். சுவாமிநாதன் உயர்நீதி ஜட்ஜி மேல அவரு தகுதி நீக்கணும்னு சொல்லிட்டு இம்பீச்மெண்ட் கொண்டு வந்தீங்க. அவர் தகுதி நீக்கிறதுக்கு யாரு 52 எம்பி வந்து ஒண்ணுக்கு எம்பி வச்சு கையெழுத்து போட்டீங்களா? அதே ஆளுங்களை வச்சு சுப்ரீம் கோர்ட்டு, மெட்ராஸ் உயர் நீதிமன்றம், மதுரை கிளை எல்லா ஜட்ஜையும் தகுதி நீக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி கொண்டு வாங்க சட்டத்தை. உங்களால முடியல. யாரு நீங்க? ஸ்டாலின், ஸ்டாலின், கருணாநிதி பையன் ஸ்டாலின் உதயநிதிக்கு அப்ப. புரியுதா? என்ன உங்களுக்கு இன்சியல் ஒரு கேடு. தமிழ்நாடு தூக்கிட்டீங்க. என்ன தமிழ்நாட்டுல இல்ல, நீங்க எந்த நாடு எந்த ஸ்டேட்டுக்கு சிஎம்னா அரசு கவர்மெண்ட் சிஎம் அப்படி வச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி நல்ல கொட்டு வாங்கிருக்கீங்க. ஒரு நீதிமன்றம், ஒரு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்தது செல்லாது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு செல்லாதுன்னு மேல்முறையீடு போயிருக்கலாம். எப்பேற்பட்ட வழக்கறிஞர்களா வச்சிருக்கீங்க. வில்சன் சார் அரசு வழக்கறிஞர், அப்பேற்பட்ட அரசு வழக்கறிஞரை வச்சுட்டு என்ன சார் கொஞ்சமாச்சும் கவலைப்படலாமா? கீழே விழுந்தா மீச மண்ணு ஓட்டுன்னு சொல்லிட்டு கீழே விழுந்தாலும் இந்த அளவுக்குலாம் எப்படி திருப்பி ஓயாம சொன்னாரு. யாரு? வில்சன். வாங்கினதே இடைக்கால உத்தரவு. அரசு, தமிழக அரசு நீங்க மெட்ராஸ் உயர் நீதிமன்றத்திலும் மதுரை உயர் நீதிமன்றத்திலும், அதாவது உங்களுக்கே தெரியாது எந்த ஊருக்கு உயர் நீதிமன்றம் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. சாரி, தெருக்கு. ஏன்னா நீங்க யாரு? ஸ்டாலின் கூட இல்ல, ஸ்டாலின் கூட பயனாது, திமுக காரன் பயனா. அது மாதிரி என்ன தீபத்தை ஏத்துறதுல உங்களுக்கு யாருக்கு பிரச்சனை? யாரோட பிரச்சனை பண்ணா? யாரு மதத்தை யாரு தடை செஞ்சா? யாரு மதத்தை பின்பற்றப்பட்ட ரூல்ஸ், அதாவது என்ன சொல்றது, பின்பற்றக்கூடிய அது என்ன சொல்றது சம்பிரதாயங்களை யார் தடுத்தான்னு கேக்குறா. 2 நீதிபதி யாரு உயர் நீதிமன்றத்துல ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்தது செல்லாதுங்க. அவரே செல்லாதுன்னு போனீங்க. அதே விஷயம் தீர்ப்பு செல்லாது திருப்பி முறையீடு போகும்போது நிரந்தர உத்தரவு அரசு வழக்கறிஞர் சொல்ற மாதிரி நிரந்தர உத்தரவு இல்லையா, இந்த வழக்கு இந்த தீர்ப்பு செல்லும். என்ன அவங்க தீபத்தூணை எடுத்துட்டு வீட்டுக்கு போறது இல்ல, தீபத்தூண தீபம் தான் ஏத்த போறாங்க. அது என்ன தூணா இருக்கும்? தீபம் தான் ஏத்துறாங்க. அந்த தூண் எவ்வளவு அடி குறையுதுன்னு சொல்லி நான் கேக்குறேன். என்ன அந்த தீபத்தை ஏத்தனா எவ்வளவு அடி குறையுதுன்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன். ஏன்னா எவ்வளவு பெரிய அரசு வழக்கறிஞர்களா வச்சிருக்கீங்க. எப்பேற்பட்ட நினைச்சு பார்க்காத அளவுக்கு அரசு வழக்கறிஞர், அவ்வளவு பெரிய அரசு வழக்கறிஞர் யாரு? வில்சன். தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர்களா பிளகாசங்க என்ன வாழாடி குற்றத்தை நிரூபிச்சு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க. அரசு வழக்கறிஞர் வில்சன் ஆதாரத்தை எடுத்துக்கூடாதனால விடுதலை ஆகிட்டு போயிட்டான். எப்பேற்பட்ட ஆளுநர் வச்சிருக்கீங்க. இதெல்லாம் திமுக காரன்ற திமிரு. என்ன ஸ்டாலின் திமிர் இல்ல. என்ன ஸ்டாலின் புள்ள பூச்சி. கருணாநிதி, ஸ்டாலின் உதயநிதி, உங்களுக்கு எல்லாம் புள்ள பூச்சிங்க. திமுக ரவுடிஸா, திமுக ரவுடிஸா வச்சுக்கோங்க. சரிங்களா? திமுக அடிமட்ட தொண்டை பார்த்தாலும் பயப்படுவாங்க. யாரை கேட்டாலும் இப்போ ஒருத்தர் ரோடு வந்தாரு ஜஸ்ட் ஒரு 10 நிமிஷம். என்ன சார் திமுக ராஜ்யம் எவன் திமுக கொலையில நடுக்குறாங்க. அந்த அளவுக்கு உற்பத்தி அதை ஏற்படுத்தி வச்சிருக்கிறது கருணாநிதி, ஸ்டாலின் உதயநிதி. சரிங்களா? அதனால இது பாருங்க, செல்லும் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஜஸ்டிஸ் நீதிபதி, உயர்மன்ற நீதிபதி கொடுத்த செல்லும் சொல்லியிருக்காங்க 2 நீதிபதி. இப்ப இந்த முகரக்கட்டை எங்க கொண்டு வச்சுன்னா டோப்பா மண்டை கழட்டிட்டு சொல்லுவீங்களா? பத்திரிகை இருக்குல்ல, டோப்பா அப்படியே மாட்டி இன்னொரு டோப்பா மண்டல குறைச்சி பேசுவீங்க. எப்படி சார் சொல்லுங்க? ஃபர்ஸ்ட் அறிக்கை கொடுங்க, அப்புறம் எதிர்கட்சி எல்லாம் கேட்பாங்க வெள்ளை அறிக்கை கொடுங்க, வெள்ளை அறிக்கை கொடுங்க. ஃபர்ஸ்ட் அறிக்கை கொடுங்க, விளக்க இந்த மாதிரி பேசக்கூடாது. சரிங்களா? நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க.